ஹலோ ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி நம்மளோட வெக்கேஷனில் கடைசி நாள், அதாவது 5வது நாள். நாங்கள் இப்போ எங்கே போய் கொண்டிருக்கிறோம்னு பார்த்தீங்களேன்னு சொன்னோம். ஃப்ரான்ஸுன்ற ஒரு மஜிக்கல் ஐலாண்டுன்னு சொல்லலாம். ஃப்ரான்ஸில் இருக்கிற எல்லாரும் கண்டிப்பாக விசிட் பண்ண வேண்டிய ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் என்றும் சொல்லலாம். ஆமாங்க, நாங்கள் இன்றைக்கி போகிறது லுமோ சென்ட் மிஷல். இது காஸ்லா, சர்ச்சா, ஐலாண்டா, பிரிசினா என்று சொல்லி எல்லாருக்குமே குழப்பமாக இருக்கும். உங்களோட எல்லாரோட குழப்பத்தையும் இந்த வீடியோவில் நான் கிளியர் பண்ண போகிறேன். அதை விட இதை பற்றின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு குட்டி ஸ்டோரி சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் ஸ்டே பண்ணின இடத்துலேருந்து இங்கே போகிறதுக்கு 3 hours எடுக்குங்க. நாங்கள் மார்னிங் 10 மணிக்கே இறங்கிட்டோம். இப்போ கரெக்டாக மதியம் 1 மணி. எல்லாருக்குமே செம பசிங்கிறதால காரை மெக்டோக்கு திருப்பிட்டோம். சாப்பாடெல்லாம் முடிச்சு ஒரு வழியாக வர வேண்டிய இடத்துக்கு சேர்ந்தாச்சு. அதோ பாருங்கள், அங்கே தெரியுதில்ல, அது தாங்க நான் சொன்ன த மஜிக்கல் ஐலாண்ட் லுமோ சென்ட் மிஷல். கார் பார்க் பண்ணிவிட்டு பஸ்ஸில் தாங்க கூட்டிகிட்டு போனாங்க. இந்த பஸ் ஃப்ரீ தான், நாங்கள் நடந்து போகலாம். இந்த மலை கிட்டத்தட்ட 960 மீட்டர் சுற்றளவு கொண்ட ஒரு கிரானைட் பாறை தீவு. ஈஃபில் டவர் ஷத்தோத்து வரிசைக்கு அப்புறம் 3வது கலாச்சார சுற்றுலா தலமாக இந்த மலை இருக்குது. ஒரு வருஷத்துல கிட்டத்தட்ட 2.3 மில்லியன் ஆட்கள் இங்க பார்வையிட வராங்க. இதை ஒரு அலை தீவண்டும் சொல்லுவாங்க. இந்த பேருக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, கடலில் குறைவாக இருக்கிறப்போ இது மலையாகவும், கடலில் அதிகமாக இருக்கிறப்போ 14 அடி நீரால் சூழப்பட்ட ஒரு தீவாகவும் இது மாறி இருக்கும். அதனால தான் இது ஒரு அலை தீவுன்னு சொல்கிறாங்க. இதனால தான் நானும் இந்த வீடியோ ஸ்டார்ட்டில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணினேன், இது ஒரு மஜிக்கல் ஐலாண்டுன்னு சொல்லி. இங்கே பாருங்கள், தூரத்தில் பார்க்குறப்போவே இந்த வியூ எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. ஃப்ரான்ஸில் நான் பார்த்த இடங்களில் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் இது தாங்க. இது தாங்க இந்த மலையோட என்ட்ரன்ஸ். என்ட்ரு பண்ணி உள்ளே போனதுமே சாப்பாட்டு கடையை கண்டுட்டு சாப்பாடு வாங்குறதுக்காக நாம் ஸ்டாப் பண்ணிட்டோம். நீவே மலையில் ஏற முடியாதுன்னு சொல்லிட்டாரு. பிள்ளைகளோட கொண்டு வர்றது கஷ்டம்னு சொல்லி எனக்கு பாய் சொல்லி அனுப்பிட்டாரு. மலையேற ஸ்டார்ட் பண்ணுறப்போவே 2 சைடும் ஏராளமான கடைகள் இருந்துச்சு. ஐஸ்கிரீம் ஷாப், ஸ்வீட் ஷாப், பார், ரெஸ்டாரண்ட், க்ளோத் ஷாப் ஏராளமாக இருந்துச்சு. ஆல்ரெடி வந்திருக்கிறீங்களா? 2 தடவை 3 தடவை ஃபுல்லாக இருந்தீங்களா? அப்போ இந்த முறை ஏறுறதே இருக்கிறீங்களா? இன்றைக்கு முடியலை எனக்கு. கடைகள் எல்லாம் தாண்டி ஏறினதும் இங்கே ஸ்டார்ட்டில் ஒரு ப்ரேயர் ரூம் இருக்குது, அதாவது சர்ச்ன்னு சொல்லலாம்.
இந்த லூ மான்ட் சென்ட் மிஷலுக்கு பின்னாடி வந்து ஒரு புராண கதை இருக்குங்க. மைக்கேல் என்று சொல்லப்படுகின்ற இறைத்தூதர் ஒரு பாதிரியாற்ற கனவுல வந்து அவருக்காக ஒரு சர்ச் கட்ட சொன்னதா சொல்றாங்க. ஸ்டார்டிங்ல வெறும் சர்ச்சா மட்டும்தான் இருந்திருக்கு. பட் 13ஆம் நூற்றாண்டுல இங்கிலாந்தை சேர்ந்தவங்க இந்த கோட்டையை கைப்பற்றிடக்கூடாதுன்னு பிரான்ஸ் நாட்டவங்க இதை சுற்றி கோபுரங்கள் அமைச்சிருக்காங்க. இதுக்கு மேல நீங்க மேலே ஏற போறீங்கன்னு சொல்லி சொன்னா இந்த டிக்கெட் ஆஃபீஸில் நீங்க டிக்கெட் எடுக்க வேணும். இந்த டிக்கெட்டை வந்து நீங்க ஆன்லைன்லயும் புக் பண்ணிக்கலாம் அல்லது இங்க வந்து நேர்லையும் பெற்றுக்கொள்ளலாம். மேலே ஏறி வந்து வியூவை பார்க்குறப்போ வியூ அவ்வளோ அட்டகாசமா வேறு லெவல்ல இருந்துச்சு. 5 தலைமுறையா பிரான்ஸுக்கும் இங்கிலாந்துக்கும் நடந்த போர்ல கூட இந்த கோட்டையை கைப்பற்ற முடியாதால சென்ட் மிஷல் பிரான்ஸோட நேஷனல் ஐடென்டிட்டியா கருதப்படுது. அதுக்கப்புறம் தான் இது வந்து இவ்வளோ ஃபேமஸ் ஆயிட்டுது. ஏழாம் நூற்றாண்டு ஆரம்பத்தில் துறவிகள் வாழ்கிற இடமா இருந்திருக்கு. 1863ஆம் ஆண்டில் சிறையா வந்து அதாவது பிரிசனா வந்து இது இருந்திருக்குது. மொத்தத்தில் இது வந்து காசில், சர்ச், ஐலாண்ட், பிரிசன் அண்டு எல்லாமாவும் இருந்திருக்கு. இது வந்து கிராண்ட் வீல். பிரிசனர்ஸுக்கு தேவையான திங்ஸ் சப்ளை பண்ணுறதுக்கு வந்து இந்த வீலை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு வழியா மான்ட் சென்ட் மிஷலை சுற்றி பார்த்து முடிச்சு நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இன்னைக்கு வந்து நம்மளோட வெக்கேஷன்ல கடைசி நாள்ன்றபடியா இன்றைக்கு நாம வீட்டுக்கு கிளம்புறோம். ஸ்டே பண்ண இடத்துக்கு போற வழியில எல்லாருக்கும் பசிங்கிறதால எல்லாரும் வந்து இந்த ரெஸ்டாரண்ட்ல டின்னரையும் முடிச்சாச்சு. கடைசி நாள் 5வது நாள் முடிஞ்சது. இன்னைக்கு வந்து நாங்கள் சென்ட் மிஷல் கோட்டை எல்லாம் போய் பார்த்துட்டு விட்டு கிளம்பிட்டோம். பசிச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். நைட் டின்னர் இதுதான் சாப்பிட்டு ஆர்டர் பண்ணினாங்க. ஸோ நம்மளோட வெக்கேஷன் சூப்பராக முடிஞ்சுது. என்ன அடுத்த வெக்கேஷன் போகிறதுக்கு ரெடியாக போகிறோம். இந்த வீடியோ முழுமையாக பார்த்துருக்கு. தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.